அவர் இல்லாம நம்ம இருக்க முடியாது. எத்தனையோ பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் இயேசு இல்லாமல் நம்மாலே வாழ முடியாது. அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். நம்ம அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். தேவன், ஆராதனைக்குரிய தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரபலபரப தீரனம நமரபலபரப சந்தரமக்கம நமரபு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அவரை முழு உள்ளத்தோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரே நீர் எங்க போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பாதுகாப்பும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என்று சொல்லுங்க. அவர்தான் நமக்கு தகப்பன், அவர்தான் நமக்கு தாய், அவர்தான் நம்மை சுமக்குகிற தேவன், நம்மை சுமந்து செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவை பார்த்து அப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை கூப்பிட்டாலும் அவர்கள் வரமாட்டாங்க. ஆனால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கடந்த 6 மாதங்களாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தாரே, அதற்கு நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஒருவேளை நமக்கு தெரியாமலே எத்தனையோ ஆபத்துகள் நேரிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை பார்த்து இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. அப்பா நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லுங்க. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. அவர் கிருபை நமக்குள்ளே இறங்குகிறது, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்குகிறது. ஒரு வேளை வியாதியோடு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது அவரை துதிக்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஓரப லபரப தீரனம நமரப லபரப. பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வாங்கப்பா, நீங்க எங்கள் மத்தியில வாங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனை பிரியப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது எங்களுடைய பிரச்சனைகள் மாறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீராக, ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிப்பீராக. இயேசுவே நீர் வாங்கப்பா, நீங்க இறங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து அப்பா என்று சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எல்லாம் பறந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீர் எந்தன் ஜீவன் நன்றோ. ஆமென். நீர் எந்தன் ஜீவன் நன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. எல்லாம் சொல்லுவோம். நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை ஜீவனிருத்து நீதானே, ஜீவனிருத்து நீதானே. உந்தன் மேல் தாகம் கொண்டேன், உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா நான்
பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கவில்லை அப்பா. நீங்கள் தானே எங்களுக்கு போதுமானவர். நீங்க தானே எங்கள் தகப்பன். நாங்கள் உங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்காங்க நீங்க நினைக்கலாம், இது எப்படி நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா எனக்குள்ளே எந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி இல்லையே என்று நினைக்கலாம். நீங்கள் கர்த்தரை எவ்வளவு முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறீர்களோ கர்த்தர் இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தேவனுடைய சமூகத்திலே ஆடி பாடி மகிழ்ந்து அவர்கள் துதித்து கர்த்தரை பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கட்டுகள் எல்லாம் மருந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் துதித்து பாடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளும் மருந்து போகும். இயேசு நல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எல்லாம் பாடுவோம். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்து. ஆமாண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. உளையான சேத்தே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆமாண்டவரே. உளையான சேத்தே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. பொழிந்திடும் வல்லமை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடோ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ ஆமென், ஆவியை ஊற்றுவேன் என்று கரங்களை தட்டி, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மும்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மும்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, 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 வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. யாருமே நிர்விசாரமா இருக்க வேண்டாம். ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புரபலபரப திரணமன மரபலபரப சந்தரமக்க மனமரபு. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் இம்மானுவேலரே உமக்கு நன்றி. ஆதி மந்தமானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நன்றி சொல்லுகிறோமோ, அவ்வளவாய் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களாய் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவர், அவருடைய கிருபை நமக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அந்த கிருபை மாத்திரம் நாம் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. துதித்து ஆராதித்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தருடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.
ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நன்றி தகப்பனே. நியமிக்கப்பட்ட இந்த விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்ட நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். சர்ச் எல்டர்ஸ் ஆண்டவரே, மூப்பர் குழு, சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும் அப்பா. எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாம் சத்தமா ஆமென். நிமிர்ந்து உட்காருங்கள். அதே போல் சேரில் உட்காந்துக்கிறோம். இது வந்து திஸ் இஸ் நாட் ஏ ஈஸி சேர். உட்காருகிற சிட்டிங் சேர் ஒன்லி. அதனால் கொஞ்சம் விழிப்பாக வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாமா? ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தவங்க டக்கு 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 டக்குன்னு படிக்கணும். வேதாகம ஞானம் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது இதில் தான் பார்க்கணும். படிக்கிறவங்களே படிக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியன் சாப்டர் 6 verses 14. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். I died on the cross. Why? Jesus came to my heart. So I glorify only Jesus. அவருடைய வீர முழக்கம் ஒவ்வொருத்தரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. இயேசுவின் சீடர்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அதில் பவுல் அப்போஸ்தலன் வந்து லேட்டாக வந்த சீடர். இயேசுவின் சீடர்கள் லிஸ்ட்டில் அவர் கிடையாது. இயேசு உயிர் தேர்ந்த பிறகு வந்தவர். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார். பைபிள்லேயே அதிக புத்தகம் எழுதியவர் அவர் தான். புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்களே ஆனால் 13 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அது அனைத்தும் பாருங்க, தனிப்பட்ட மனிதனுடைய பக்தி, குடும்ப ஆசீர்வாதம். குடும்பத்திற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னா பவுல் அப்போஸ்தலன் நிருபத்திலிருந்து கொடுக்கலாம். சபைக்கு ஆசீர்வாதம். ஒரு பிரச்சனை வந்துச்சா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குரிய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி இயேசு பேசினது போலவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு வெளிப்படுத்தி அவர் எழுதின வார்த்தைகள். அப்படியாப்பட்ட பவுல் சொல்றாரு, நான் ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் நத்திங். எத்தனை இடத்துல அற்புதம் செய்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தில். விசாரிச்சாங்களாம், எப்படி இதெல்லாம்? ஐ எம் நத்திங், ஜீசஸ் ஒன்லி டூயிங் திஸ் மிரக்கல். சரியா சாப்பிட்டது கிடையாது, சரியா தூங்கினது கிடையாது, அவரை உருப்படியாக ஜனங்க விட்டு வச்சது கிடையாது. எப்படா அவரை ஒழிச்சு கட்டலான்னு தான் இருந்தாங்க. அதன் மத்தியில் அவர் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்திருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக என் ஜீவனையும் கொடுக்க தயார் என்ற ஸ்லோகம் அவருக்கு எப்பவுமே. நானும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டு. அவருடைய வேற முழக்கம் அதுதான். மேன்மை, glorify, glorious, glory, adjective, glorious. அப்படிதான் அவர் சொல்றார். 2 விதமான மேன்மை கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிச்சிடறேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க.
ஒருவேளை தவறிட்டீங்கன்னா இந்த செய்தி நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பார்த்துடலாம். ஃபேஸ்புக்கில் பால் மலரடிகள், யூடியூப்பில் மலரடிகள் பவுல். ஏன்னா பால் மலரடிகளே இருந்தது யூடியூப்பு. 1000 சப்ஸ்கிரைப்ஸ் வந்த உடனே அதை எடுத்துட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அதில் கூட பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான் என் ஊழியக்காருக்கு, அதை அவன் டியூட்டி செய்கிறான். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அது அவ்வளோதான், அது என்னவோ தெரில, நீங்கள் புதுசாக ஆரம்பித்து வெளியிடுங்கண்ணா. இப்போ 60 கூட தாண்டலை. மார்ச் மாதத்துலேருந்து புதுசு 60 கூட தாண்டலை சப்ஸ்கிரைபர். நம்ம அதுக்காக பாடுபடலை. எங்கேயோ 4 பேர் பார்க்குறாங்களா, பக்தி அடைகிறாங்களா, பரிசுத்தம் அடைகிறாங்களா, ரட்சிக்கப்படுறாங்களா, சுகம் அடைகிறாங்களா, இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் எங்களை கூப்பிட்றாங்க ஊழியத்துக்கு. அது ஒரு ஊடகமாக, நல்ல ஊடகமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நல்ல ஊடகமாக இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறப்போ அதை வச்சுட்டு கூட நீங்கள் சவுண்டு கேட்டுக்கிட்டு எங்கள் வேலையை செய்யலாம். வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, 2 விதமான மேன்மை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா 16:15 மனிதர்களால் வரும் மேன்மை. லூக்கா 16:15 பார்க்கலாம். அதே போல் கர்த்தரால் உண்டாகிற மேன்மை 2 நாளாகமம் 29:19. இது ஒன்று ஒருத்தர் எடுத்து படிங்க. இருக்கிறது. போதுமா? உங்களை அலட்சியம் பண்ணுறாங்களா? இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்களுடைய மேன்மை நமக்கு அது தானாக தேடி வந்தால் வந்துன்னு போட்டோம். அதில் நம்ம மயங்கக்கூடாது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அதை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனுக்காக, என் ஜீவனுக்காக நான் அஞ்சினேன் இல்லை. என் இயேசுவை நான் பின்தொடர்கிறேன். அதான் பவுல் அப்போஸ்தலனுடைய வேற முழக்கம். இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க. யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா? யாராவது நம்மளை உற்சாகப்படுத்தி பேச மாட்டாங்களா? வேண்டாம், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். மனுஷன் அணைப்பான், அவ்வளவுதான். நீ வா க்ளோஸ். பெற்றோர் கூட சில இடத்துல வீட்டில் பார்த்தீங்களா, பிள்ளைகள் கம்மியாக மார்க்கு குறைவாக எடுத்துன்னு வந்தா கவலைப்படாத, பரவாயில்ல, நல்லா ஜெபம் பண்ணு, நாங்களும் ஜெபிக்கிறோம், நல்லா முயற்சி பண்ணு, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நல்லா படி, அடுத்த முறை நல்லா மார்க் எடுப்ப, அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தணும். அவ்வளோ தானி போ, போய் மாடு மேய், பெத்த அப்பா அம்மா சொல்கிற வார்த்தை. இந்த காலத்து பசங்க சரி வாங்கி கொடு மேய்க்கிறேன்றான். அப்போ மாதிரி கிடையாது. இப்போ நல்லா தெளிவாகிறாங்க. சரி வாங்கி கொடுங்க, அதுவும் ஒரு கலை. மாடு மேய்க்கிறதுலையாவது நான் டாக்டரேட் பட்டம் வாங்குறேன்றான். பன்றி மேய்க்கிறதுல டாக்டரேட் பட்டம் வாங்கின்னு வந்தான் பார்த்தீங்களா ஒருத்தன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையில் அழுக்க, அதான் டாக்டரேட் பட்டம் அவனுக்கு. அவனுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. பன்றிகள் தின்னும் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அங்கே இருக்கிறவனுக்கு கொடுக்கல. போடா நீ கடைசியாக வந்த, உனக்கு கிடையாது, நாங்கள் சாப்பிட்டு மீந்தாதான் உனக்குன்னுவாங்க. வேறு வழி இல்லை. வேலைக்காரனுங்க பன்றிகளுக்கு கொடுக்குற தவிட தான் அவனுங்களும் சாப்பிட்ணும். அந்த வாழ்க்கை தேவையா? வேண்டாம். மேன்மைப்படுத்துகிறவன், மேன்மை பாராட்டுகிறவன், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும் பொழுது மனிதர்களால் வருகிற மேன்மையை விட தேவனே நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தலை குனிவு வந்தாலும் பயப்படாது. நமக்காக நம்மை காட்டிலும் அதிகமாக தலை குனிந்து வெட்கப்பட்ட, அப்படியே வேதனைப்பட்ட இயேசுவை நினைத்துக்கொள். அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, கோலால் அடித்து விட்டு அந்த கோலை அவர்கிட்டே கொடுக்குறாங்க. கண்ணை கட்டிட்டு அவர் அடிச்சுட்டு, உன்னை அடித்தவன் யார்? ஞான திருஷ்டினால் சொல்லு பார்க்கலாம். இது மாதிரி ஒன்று நமக்கு நடக்கலையே. யோசித்து பாருங்க. சிலுவை தூக்கி கொண்டு நடந்தார். அடுத்தது என்ன நடக்கும் என்று கூட தெரியாத மாதிரி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நான் என்ன பண்ணியிருப்பேன்? சிலுவை தூக்கின்னு போறப்பா
நாளான்னைக்கு இருக்குதுரா உங்களுக்கு, ஏன் நாளான்னைக்கு உயிரோட எழுந்துக்கு போகிறோம். ஆனால் இயேசு அதை மறந்துட்ட மாதிரி தான் போனார். அது ஞாபகம் இல்லாத மாதிரி. ஒரு ஆடு அதை மாலையெல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கிறேன் கிராமத்தில். அதை வெட்டுறவன் கத்தி எடுத்துக்கிட்டு அதை கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு போவான். அது அழகாக அந்த எல்லா தடியை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாய் அசை போட்டு கொண்டு போகும். நம்மளை வெட்ட போகிறாங்கன்னு அந்த ஆட்டுக்கு தெரியாது. அது போல ஓமம் எப்படி கொண்டு போறாரு பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் திறக்கணும்? அசிங்கமா பேசட்டும், நீங்க செய்யாததை செய்ததா சொல்லட்டும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி உண்டாகணும். துன்பம், போராட்டம், பிரச்சனை, அவமானம் வந்தாவே நம்ம இன்னும் பரிசுத்தம் அடைகிறோம்னு அர்த்தம். கையை தட்டு எல்லாரும் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. பதிலுக்கு பேசவே வேணாம். சரிப்பா இருக்கட்டும், நீ தான் ரொம்ப நல்லா இரு, பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கடைசி வரை சாகர வரைக்கும் வாழ்த்து மகனே மகளே அப்படின்னு தான் ஏசப்பா சொல்றாரு. யாரையும் நம்ம சபிக்க வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும், அப்படிதான் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. எனக்காகவே யாரோ சொல்லி வச்சு பேசுற மாதிரி இருக்குது பிரதர் நீங்க பேசுறதுன்னு நிறைய இடத்துல கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா உங்களை நோக்கி வருகிறது. யாராவது தலைமையில கை வச்சு சொல்றாங்களா அதுதான் தீர்க்க, அது இல்லை. வெளிப்படுத்தல் 1:3, வெளிப்படுத்தல் 22:3, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்றேன்னு, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். தீர்க்க தரிசனம் வசனத்தை கரெக்டா பேசணும். தீர்க்க தரிசனம் பைபிள் தான். திஸ் கிரேட்டஸ்ட் லவ் திஸ் பைபிள். தீர்க்க தரிசனம் இந்த பரிசுத்த வேதம் தான். இதை தாண்டி தீர்க்க தரிசனமே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு தான் தீர்க்க தரிசனங்கள் அமைகிறது. பிரைஸ்ல. அப்போ நான் ஒரு ஜமீன்தாருடைய பிள்ளை, நான் ஒரு முதலமைச்சருடைய மகன், நான் ஒரு பாரத பிரதமருடைய மகன், அல்லது நான் பெரிய செல்வாக்கு பெற்ற லேண்ட்லார்டுடைய மகள், இப்படிப்பட்ட மேன்மைகளை காட்டிலும் நான் இயேசுவின் பிள்ளை, அல்லேலூயா சொல்லுங்க, அதுதான் எனக்கு மேன்மை, எனக்கு மகிமை. நான் இயேசுவின் பிள்ளை. வாய் திறந்து சத்தமா சொல்லணும் போற இடத்துல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி சொல்றீங்களா? வாயை திறந்து சொல்லணும். வீட்டிலே ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போதாதே. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, புறப்பட்டும் போங்கள். சுவிசேஷத்தை மட்டும் அறிவிங்கள் என்று சொல்லவில்லை, ஜபத்திலும் தரித்திருங்கள். ரெண்டும் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நான் எங்க போனாலும் இங்க கூட பல தடவை சொல்லிக்கிறேன், ஜபமும் பண்ணுங்கள், கைப்பிரதி இருக்கும். பாஸ்டர் கிட்ட கேளுங்க, சர்ச்சு சீல் போட்டு 10 பேர் கொடுங்க. பரலோக ராஜ்யத்தில் பெரிய வெகுமதிகள், ஆசீர்வாதங்கள், மேன்மை, மகிமை உங்களுக்கு உண்டே. உலகத்திலே கிடைக்காகட்டி பரவாயில்ல, இதான் மனிதர்களால் வருகிற மேன்மை வேண்டாம். அவங்களா நம்மளை உயர்த்தி பேசினா பேசட்டும், அதில் நம்ம மயங்கவும் வேண்டாம். பொன்னாடை போர்த்தி வட இந்தியாவுக்கெல்லாம் போனோம்னா நாங்கள் இந்த மாலையெல்லாம் போட்டு வரவேற்பாங்க. அவங்க கலாச்சாரப்படி அவங்களுடைய கடமை அது. அவங்க அது செய்கிறாங்க. நாங்கள் வேண்டான்னா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே போல் அவங்களும் பாஸ்டர் தான், அவர் மனைவியும் பாஸ்டருடைய மனைவி பாஸ்டம்மா தான். எங்களை உட்கார வச்சு பெரிய தட்டு ஒன்று இருக்குது, 2 பாதத்தையும் அந்த தட்டில் வைக்கிறார் பாஸ்டர். எங்களை உட்கார வச்சு தண்ணீர் ஊற்றி சோப் போட்டு கழுவுறார். நாங்கள் எவ்வளோ சொன்னோம், இதெல்லாம் வேண்டான்னு. முடியாது. உங்களை நாங்கள் இயேசுவாக நாங்கள் நேசிக்கிறோம், உங்கள் முகத்தில் இயேசுவை காண்கிறோம், தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், we have to honor. இயேசுவின் பாதங்களை கழுவுறதுக்கு பதிலாக உங்கள் பாதங்களை கழுவுகிறோம்னு பாஸ்டர் கழுவுறாரு. அவங்க மனைவி துடைக்கிறாங்க. புது டவுல் அதுக்குன்னு அந்த பாத்திரமும் அந்த டவுலு ஊழியக்காரருக்குன்னே வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த தாழ்மையை,
அவர்கள் அதை செய்யறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி இன்னும் நம்ம தாழ்த்தணும், அப்படிதான் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அதை நாங்களும் செய்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் பாதங்களை கழுவி இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் பாதங்களே கழுவுறீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளும். கர்த்தரால் வருகிற மேன்மை பாருங்க. 2 நாளாகமம் 29:12. ஒன்றா? அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 1 நாளாகமம் 29:12 படிங்க. ம் ஆ ம் 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 ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. எதேச்சியா வந்தது என்று சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், துன்பம் வருதா ஆண்டவருடைய பார்வையில் அது இருக்குது, அது அனுமதிக்கிறார். உங்களை நம்பி அவர் அனுமதிக்கிறார். என் மகனை சோதித்து பார் சத்துருவே, என் மகளை போய் என்ன வேண்டுமெனால் துன்புறுத்தி பார், என்னை அவள் முறுமுறுக்க மாட்டாள், வெறுக்க மாட்டாள், இன்னும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார். எப்போ போராட்டம் பிரச்சனை துன்பம் வருதோ அரை மணி நேரம் உங்க ஜபத்தை அதிகமாக்குங்க. பல்ட்டி அடிச்சு ஓடுவான் பிசாசு. அவ்வளவுதான். யோபுக்கு அப்படிதான் போனான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். சந்தோஷம் பொங்குது. பாட்டில் வருது இல்ல? ஆமா, எல்லாம் வசனத்தை வச்சுதான். நீங்க நம்ம முறுமுறுக்க கூடாது. ஏன் தான் இது நடந்ததோ, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆகுதோ அப்படி நினைக்கவே கூடாது. பார்த்துங்க, மனித மேன்மையின் தன்மை. மனித மேன்மையின் தன்மை, மனிதர்களால் ஒரு மேன்மை வருதுன்னு சொன்ன தலைப்பு, அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? அது உலர்ந்து போகும். 1 பேதுரு 1:4. மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தினார். நீங்கள் பாராட்டுங்க, மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, பாராட்டுங்க. அது ஒரு லிமிட்டில் தான் இருக்கணும். கர்த்தருக்கு உட்பட்டு தான் யாரையுமே நீங்கள் பாராட்டணும். உங்களுக்கு யாருன்னா உதவி செய்கிறாங்களா, தாராளமாக பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஆனால் கடவுளுடைய ஸ்தானத்தில் அவர்களை வைக்கவே கூடாது. படிக்கலாமா? 1 பேதுரு 1:4. ஒரு பிரதர் படிங்க. 1 பேதுரு 1:4. பிரதர் கிட்ட பைபிள் இருக்குதா? படி தலைவா. 1 பேதுரு 1:4. ரீட் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ், யுவர் ஓன் லாங்குவேஜ். 1 Peter 1:4. படிக்கலாம் வழக்கம் போல யாருன்னா படிச்சிருவாங்க. ஆ ம் 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 ஆ ம் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ம் நமது மிகுந்த இரக்கத்தின்படி ம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:4. கரெக்டா? அவர் படிச்சது கரெக்டா? கரெக்ட். அப்போ ஒரு வசனம் உலர்ந்து போகும். மனிதனுடைய மேன்மை எல்லாம் உலர்ந்து போகும். மேலே முன்னாடியே பின்னாடியே பாருங்க, அப்புறம் அதை நான் குறிச்சுக்கிறேன். அடுத்து யோபு 4:21. மனிதனுடைய மேன்மை மறைந்து போகும். யோபு 4:21 பார்க்கலாம். யாராவது வேகமாக எடுத்துட்டா படிங்க, நோ டைம். யோபு 4:21. ம் ஆ ஆ ம் ஆ மறைந்து போகும். மனிதனுடைய அந்த மேன்மை மறைந்து போகும். அதான் அதனுடைய சிலேடை. லூக்கா 16:15. தேவனுக்கு அருவருப்பானது. மனிதர்களின் மேன்மை தேவனுக்கு அருவருப்பானது. பாருங்க, எங்க பாரு ஒருத்தர் பாராட்டி புகழ்ந்து கொண்டு பணத்துக்காக, வேலையில் முன்னேற்றம் காண்பதற்காக அரசியல் தலைவர்களை அவங்கள பாராட்டி கொண்டு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு, நம்மளுக்கு போட்டு கொடுப்பாரு. இப்போ கூட பாருங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நமக்கு ஒரு எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ ஏதாவது ஒரு தொகுதியிலோ போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மாசமான ஒரு சம்பளம் வந்தால் போதுன்ற மாதிரி அப்படி அலையிறான். அப்படியாப்பட்டவங்களை இயேசு சந்தித்து ரட்சித்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பரலோக ராஜ்யத்தில்
பெரியவர்களாய் காணப்படுவார். பண்டிதர் பில்லி கிரகாம் ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அவர் தான். எலெக்ஷனில் நில்லுங்க, நீங்கள் பிரதமர் ஆக முடியும், ஹோல் வேர்ல்டு அவர் ஃபேமஸ். அவர் சொன்னாராம், இதை விட பிரதமரை காட்டிலும் பெரிய வேலையில் நான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நான் செய்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன்ட்டான். அப்படி தான் சொன்னாங்க. வேறு யாருன்னா இருந்தால் ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அன்அப்போஸ்ட், நோ எலெக்ஷன், உங்களை பிரதமர் ஆக்குறோம், ஒத்துக்கல. சுவிசேஷ ஊழியத்தை தவிர எனக்கு மேன்மை வேறு எதுவுமே கிடையாது. பிரதமருடைய பாதங்களை வர்ணிக்கவில்லையே, சுவிசேஷகனுடைய பாதங்களை தான் வர்ணிக்கிறார். சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்கின்ற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமென். நான் நினைக்கிறேன் 5 வகையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க உலகத்தில். அதில் சுவிசேஷகருடைய பாதங்களை போட்டோ எடுத்து மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில். ஏன்னா நான் சுவிசேஷகனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். சுவிசேஷகனின் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, வர்ணிக்கிறார். எல்லா ஊழியங்களையும் நேசிக்கிறார். சுவிசேஷம் தான் அடிப்படை, ஆரம்பம். ஐயா, நீங்கள் வந்து போன பிறகு தான் சபை வளருது, பெருகுது, கிளை சபையெல்லாம் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்த முறை கூட நீங்களே தான் வரணும் அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்கன்னா, ஒரு சுவிசேஷகன் கால் வைக்கிற அந்த திருச்சபை முன்னேற்றம் காணும், வளரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எங்களையும் அறியாம எங்களை கொண்டு அநேக நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்யறாரு, எங்களுக்கே தெரியாது, ஆண்டவர் செய்யறாரு. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவெல்லாம் போய் வந்திருக்கிறோம். மறுபடியும் எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க. என்ன விஷயம், ஒரு முறை தான் வந்துட்டோம்லன்னு. நீங்கள் வந்து போன பிறகுதான் 2 இடத்துல புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் சபைக்கு ஆத்துமாக்கள் நிறையா வராங்க, முன்ன விட இப்போ தசம்பாக காணிக்க நிறையா தராங்க, சபை முன்னேறுது. என்ன நம்ம கொடுத்துட்டு போகிற போதனை சபையில் வளர்ச்சியை உண்டாக்குறது. நான் சுவிசேஷகனாக இருந்தாலும் தசமபாக காணிக்க உங்கள் சொந்த சபையில் கொடுக்கணும்னு போதிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு ஒழுங்கு யோசிக்கணும். எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் சபைகளில் மற்ற இடத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல, பணக்காரங்க இருக்கிற இடத்துல, ஊழியக்காரங்களாம் இருக்கிற இடத்துல 47 வருஷம் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அப்படி நாங்கள் கேட்டதோ சொன்னதோ கிடையவே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி நாங்கள் ரூமில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். கல்யாணம் ஆன புதுசில் 2 பேரும் முட்டி போட்டு நாங்கள் எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ணோம்? மிக்சிக்காக ஜெபம் பண்ணோம். அப்பா மிக்சி வேணும், பொண்ணு வீட்டில் கொடுக்கலையான்னு வாங்கலை. அவங்க விருப்பப்பட்டாங்க, நான் வாங்கலை. ஏன்னா எங்கள் அப்பா மானஸ்தேன், ஏசப்பாவை சொல்கிறேன், எதுவும் கேட்கக்கூடாது. நான் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டுவேன். கற்றுக்கொண்டவன், ஒரு போதகர் வயதிலே மூத்த ஒரு ஊழியக்காரரிடத்தில் கற்றுக்கொண்டவன், குருவோடு இருந்து கற்றுக்கொண்டு சிஷினா வந்தவன். திடீர்னு நான் ஊழியத்துக்கு வரேன். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அவர் ஷூவை கழட்டி வைப்பேன், சாக்ஸ் கழட்டி வைப்பேன். காலையில் டெய்லி 6 மணிக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவருக்கு. சைக்கிளில் போயிட்டு, நான் ஊழிய செய்யறதுக்கு தான் வந்தேன், உங்களுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்றும் நான் வரல. அந்த வார்த்தை என் வாயிலே வராது. அம்மா, அவருடைய மனைவி பவுல், ஒரு 6 முட்டை வாங்கினுவான். முடியாது, நான் ஊழியத்துக்கு தான் அங்கே வந்தேன், முட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வரல அப்படி நான் சொன்னவனே கிடையாது. போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். 5 பைசா மீண்டாலும் கொடுத்துருவேன். நான் பவுல் இதை கூட கொடுக்குறேன். இல்லைங்கம்மா, கணக்கு கரெக்டாக இருக்கும். 150 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளத்தை அந்த காலத்திலேயே விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு ஆர்வ கோளாறுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அழைத்ததுனால வந்து ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்தேன் ஊழியத்தில். எப்பா நீ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிற, அவ்வளோண்டு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிதான் சொன்னார். பரவாயில்லையா, ஊழியம் தான் முக்கியம்னு. சாப்பாட்டுக்கு மட்டும் மாதம் 150 ரூபாய் கொடுத்தாங்க சம்பளம் எனக்கு. 4000 எங்க, 150 எங்க? 50 ரூபாய் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருவேன். அந்த 150 ரூபாயில் 50 ரூபாய் எங்கள் அப்பா வர வச்ச லெட்டர் போகணும். அப்போல்லாம் போனெல்லாம் கிடையாது. புளிசோறு செஞ்சு எடுத்துன்னு வருவார் கிராமத்தில் இருந்து என்கிட்ட. நான் ஊழியம் செய்கிற அந்த வேலூருக்கு அவர்கிட்ட 50 ரூபாய் கொடுத்தானுமா, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அந்த 100 ரூபாயில் தான்
1 மாதம் நான் சாப்பிட்ணும். சாட்சி சொல்கிறேன், கேட்டுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவர்கிட்ட மைக்கை கொடுத்துடணும். அவர் பாடுவார், பாஸ்டர் தலைமணி கை வச்சு ஜெபம் பண்ணுவார். சில லூசுங்க இருக்குது அப்படி சுற்றினேன், டான்ஸ் ஆடுவார், பாட்டுவார், தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லிடுவார். அப்புறம் இப்படி டிமாண்டு பணம் காணிக்கன்னு முன்கூட்டியே பேசுவாங்க. சிலர் கடைசியில் பேசுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த காலத்தில் ஊழியத்துக்கு வந்து அப்படி செய்யணும். அடிமையை போல நாங்கள் சேவை செய்யணும். இந்த 100 ரூபாயில் எப்படியா 1 மாதம் காலையில் செம்பு நிறையா தண்ணி குடிச்சிருவேன். அதுதான் எனக்கு டிஃபன். பெல்ட்டை டைட்டாக போட்டுருவேன், பசி எடுக்காது. மத்தியானம் 12 மணிக்கு பவுன் போய் சாப்பிட்டு வா, 2 மணிக்குன்னுவாங்க. மதியத்தில் நல்லா கேப் கொடுப்பாங்க 2 மணி நேரம். பாகாயம் பக்கத்தில் ஓட்டேரின்னு ஒரு இடம். ஏன்னா நான் ஊழியம் செய்கிற ஆஃபீஸுக்கு எதிர்க்காது தான் மெயின் ரோடு. ஆமாம், ஓட்டேரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்ட ஒரு ஓட்டேரி பஸ் ஸ்டாப். சதாசிவம்னு ஒரு ஹோட்டல், சதாசிவம் ஹோட்டல்னு இருக்கும். ஒரு சோறு 1 ரூபா. 1979, 80 அந்த காலகட்டம் சொல்கிறேன். ஒரு சாப்பாடு 1 ரூபா. ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படி தட்டி கொண்டாந்து போடுவார் இலையில். ஒரு ஊறுகாய், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு ரசம், இதுதான் 1 ரூபா. அந்த சோறை போட்டு இப்படி தட்டுவார. அப்போ நான் என்ன தெரியுமா நினைப்பேன், கொஞ்சம் மேலாக்க தட்டுங்கய்யா. அப்படி தள்ளி தட்டிட்டா சோறு கொஞ்சம் குறையும். எனக்கு மனசில் தான் நினைப்பேன், சொல்ல மாட்டேன். அவர் கொண்டாந்து போட்டுருவார். சாப்பிட்டு இன்னும் அவ்வளோ சோறு. அதெல்லாம் கிண்ணம் தானே, சின்ன கிண்ணம். நம்ம வீட்டில் குழம்பு கொண்டாந்து ஊற்றி வைப்பாங்களே, அவ்வளோ அந்த பெரிய கிண்ணம் தான் சோறு போடுவார். மீதி இடம் தண்ணி குடிச்சிட்டு வருவேன். சாயந்தரம் பாகாயத்தில், அங்கே கிடையாது, சாயந்தரத்தில் நைட்டில் ஒரு இட்லி 10 பைசா, 3 இட்லி சாப்பிடுவேன். 30 பைசா நைட் டிஃபன். அப்படி தான் நான் வாழ்ந்தேன். நல்லா 67 வயசாகுது, ஒரு பிரச்சனை இல்லை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இந்த காலத்தில் நம்ம பசங்களுக்கு சாப்பிடுன்னா கூட அவங்கள கெஞ்சர்தான் இருக்கு. சாப்பாட்டின் அருமை எங்களை மாதிரி ஆளை கேளுங்க. ஒரு தடவை ஸ்ரீலங்கா போயிட்டு வாங்க, சாப்பாட்டின் அருமை தெரியும். அங்கே எவ்வளோ விலை தெரியுமா? ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி வந்து நாங்கள் 2 பேரும் ரூமில் உக்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுது. ஏன்னா ஒரு சாப்பாடு 1000 ரூபாய். ஒரு டீ ஏர்போர்ட்டில் 1100 ரூபாய் அவங்க பணம். சாதாரண கடையில் 200 ரூபாய். காஃபி 300 ரூபாய். 4 இட்லி ஒரு எவ்வளோம்மா? நீ கூட சாப்பிட்டியா? வந்தாங்க கூட 2 இட்லி, அவ்வளோதான். 4 இட்லி வாங்கின்னு வருவோம், ஆளுக்கு 2 இட்லி. மீதி தண்ணி. பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன் அவங்களுக்கும். அவங்க இயற்கையாக சாப்பிட்றது அவ்வளோதான். அது ஆமாம், சாட்சி சொல்கிறேன், கேட்டுங்க. தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னை நேசிப்பேன், உன்னை ஆதரிப்பேன், கடைசி வரை உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்கிறீங்களே உங்கள் மனைவிக்கு, அதை கடைப்பிடிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அருமை, அத்தா, அடிமை, உண்மையிலே நேசிப்பேன், பிறர் முகம் பாராமல். அது வேற எக்ஸ்ட்ரா, பிறர் முகம் பாராமல். அப்படின்னா தலை குனிஞ்சுக்கிட்டே நான் போவேன், எங்கன்னா கம்பத்தில் கல்லில் மாட்டிக்கின்னு விழுந்துருவேன். அப்படி இல்லை, கற்பு நெறியை குறிக்கிறது. கற்பு நெறி பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் உண்டு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அடைப்பிடிக்கணும். Purity life very important. Those who are living in holiness, continue live in holiness. Very important. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் திருவாய் கொஞ்சம் மலருங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் பரிசுத்தம். பேச வேண்டியதை மட்டும் பேசு, சுருக்கமா பேசு, உற்சாகப்படுத்தி பேசு. வேண்டான்னு இன்சல்ட் பண்ணி என்ன வார்த்தை பேசினா புருஷனுக்கு சர்றன்னு கோவம் வரும்னு மனைவிக்கு தெரியும். அதை பிசாசு விசிறிக்குன்னு பேசு 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 விட்டாத. பேசி முடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அங்கே ரெக்கார்ட் ஆகும். நல்லா கவனிங்க, நம்ம பேசுறது தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும். மத்தேயு 12:36 பார்த்துறீங்களா? செய்தியில் இல்லை, 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனில் உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. மகனே மகளே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பான பேச்சு பேசாத. உன் நாவிலே சொல்றது நடக்கும்.
நான் சபிக்கப்பட்டவன், அப்படிதான் ஆயிடும். ஏன் அதை சொல்ற? யூ ஆர் ஏ பிளஸட் பர்சன் who created heaven and the earth. 115 verses 15 Psalms. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை சொல்லு. கண்ணாடி முன்னாடி நின்று ஐ எம் எ பிளஸட் பர்சன் டெய்லி சொல்லிட்டு உங்களை நீங்களே பார்த்து சிரிச்சுட்டு போங்க வேலைக்கு. இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு? நீங்கள் தான் அழகு ஆண்டவர் பார்வையில். அல்லேலூயா. ஆமாம், அழகை பார்த்து ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல, உன் உள்ளத்தின் அழகை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். மகனே மகளே, உலகத்தார் உன்னுடைய கண்ணு மூக்கு வாயு உதறு காது ஏதாவது சொல்லி கேலி பண்ணலாம். நான் அப்படி உன்னை கேலி பண்ணுகிறவன் அல்ல. நான் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். நீ வா, நீ என்னிடத்துல வா, என்னை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. எத்தனை பாட்டு இயேசுவை வர்ணிக்கிற பாட்டு. அப்படிப்பட்ட அழகான இயேசு அந்த கேடு அடைந்தார். நான் விரும்பத்தக்க ரூபம் அங்கே இல்லை. சிலுவையிலே தொங்குற பொழுது அகோர காட்சி, முகமெல்லாம் அகோரமாகி மாறிவிட்டதாம். இதெல்லாம் நமக்காக ஏற்றுக்கொண்டார்ல. என்னை அழகாக்க தமது அழகை இழந்தார். அல்லேலூயா. ஆமா, இருக்கிற அழகு போதும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை கொண்டு என்ன செய்றீங்க? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எக்ஸசைஸ் நான் சொல்லுவேன் சிலருக்கு. எக்ஸசைஸ், அப்புறம் ஃபிட்னஸ். மாதம் 3000 ரூபாய் செலவு பண்ணி ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் ஃபிட்னஸ் எல்லாம் எடுத்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சு என்ன செய்யற? உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்து என்ன பிரயோஜனம்? கைப்பிரதி கொடுக்குறியா? ஜபம் பண்றியா? ஆத்துமாக்களுக்காக 4 பேருக்கு புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கிறியா? நற்செய்தி புத்தகம், லூக்கா சுவிசேஷம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறியா ஒரு 10 பேருக்கு? அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியமா இருந்து என்ன பிரயோஜனம்? புழு புழுத்து நரகத்திலே கதறுவார்கள் அல்லவா? என்ன சொல்றீங்க? ரோஷம் வருதா? ஒரு மாசத்துக்கு 30 குறைஞ்சது, ஒரு நாளைக்கு ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன். ஒரு மாசத்துக்கு 30 கைப்பிரதியாவது கொடுத்து ஆஸ் ஏ டியூட்டி நம்ம சர்ச்சை சீல் போட்டு கொடுங்க. அவங்க வராங்களா இல்லையா? அது சுவிசேஷத்தை அறிவிச்சிரு. அடிப்பாங்க, குத்துறாங்க. நாங்கள் வட இந்தியாவுக்கு புறப்பட்டு போகிறோம். பாஸ்டர் தான் கேட்குறாரு, இப்போ அங்கே என்ன மாதிரி இருக்கு தெரியுமா சூழ்நிலை? என்ன சீற்றம் தெரியுமா? மார்ச் 1ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிறிஸ்தவ சகோதரிகளை மானபங்கம் பண்ணி கெடுத்து நாசமாக்கி கொலை பண்ண போறாங்களாம். நானும் என் மனைவி புறப்படுறப்ப சொல்ற வார்த்தை, ஊழியக்காரன் பரவாயில்ல, கர்த்தர் காப்பாற்றுவார். 1.5 மாசம்யா அருமையா கர்த்தர் பாதுகாத்தார். சுகமா போய் ஊழியத்தை செஞ்சுட்டு கொண்டாந்து சேர்த்தார். அதுக்கப்புறம் தான் 10 நாள் கழிச்சு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். யானை, புலி, கரடி, சிங்கம் அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். எந்த நேரத்திலையும் வரலாம், அடிச்சு போட்டு போயினார். ஆண்டவர் பாதுகாக்காவிட்டால் வேற யாருமே பாதுகாக்க முடியாது. நீங்கெல்லாம் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள், ஆனாலும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, உங்க ஜபம், நீங்க பண்ற தான தர்மம், சபைக்கு கொடுக்கிற காணிக்க உங்களை பாதுகாக்காதா? உங்க பரிசுத்தம் உங்களை பாதுகாக்காதா? ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு புறஜாதி மனுஷங்கிட்ட இஃப் யூ கெட் எனி டவுட் யூ கம் டு யுவர் பாஸ்டர். கிளி ஜோசியம், 4 நேரம் பார்க்கறது, நல்ல காலம் கெட்ட காலம். பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கூட சனிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல நாள் கிடையாதான். நான் சொல்றேன், செவ்வாய்க்கிழமைக்குனால வாய் இருக்குது, மற்ற கிழமைக்கு வாய் கிடையாது. செவ்வாய் வாய் இருக்குது, அது பேசும். வேணுமுனுக்கே செவ்வாய்க்கிழமை வைங்க கல்யாணம், வேணுமுனுக்கே சனிக்கிழமை வைங்க. சனி அது ஒரு கிழமையின் பேரு. சனி முடிஞ்சாதானே ஞாயிறு வரும். அது சனிக்கிழமையா பயப்படுறீங்க? சனி நீர் ஆடுன்னா பழமொழி, என்ன அது லீவ் அன்னைக்கு. சனிக்கிழமை நீர் ஆடு, நல்லா போய் குழி, தலை குழி, நல்லா ரெஸ்ட் எடு, படி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ. எல்லா கிழமைகளையும், எல்லா நேரங்களையும், எல்லா நாட்களையும், எல்லா வாரங்களையும், எல்லா மாதங்களையும், எல்லா வருஷங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென்.
நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, ராவு காலம், யமகண்டம், கெட்ட நேரம். பைபிளில் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிங்களா இல்லையா? சூனியக்காரரை உயிரோடு வைக்கக்கூடாதுன்றார். ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது. அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டாடினா அவன் செய்யட்டும், தேவனை அறியாதவனுக்கு. நமக்கு இந்த பைபிள் தான் எல்லாமே. The word of God is only authority of our life. This word is only property. All in all. 10 அதிகாரம் படி, ஆம்பிளிஃபயர் மாதிரி சூடு ஏறட்டும். அரை மணி நேரம் முட்டி போடு முதல்ல. இப்ப இல்ல, வீட்டுல வயசானவங்கள நான் சொல்லலை, கர்த்தரே பார்க்கிறார். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிபனா, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே வாலிபனா தானே இருப்பாங்க. எங்கனாலும் கேட்டுப்பாரு, பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும் எல்லாருக்கும். நான் ஒன்றும் கல்யாணத்தை குறை சொல்ல, அது அப்படி ஆகுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் முதல்ல டாக்டர்கிட்ட போனேன், கல்யாணம் ஆன பிறகு தான் டாக்டர்கிட்ட போனேன். சார் பயங்கர தலைவலி சார், கை காலெல்லாம் வலிக்குது. கல்யாணம் ஆயிடுச்சான்னார். ஆமாம். அப்படின்னா எனக்கு கூட தான் வலிக்குது சார். கல்யாணம் ஆகிட்டா தலைவலி கண்டிப்பாக இருக்குது சார், போங்க சார்ன்ட்டேன். அதுக்கு மாத்திரம் வந்து கிடையாது, நீ போட்டாலும் டெய்லி போட்டுனே தான் இருக்கணும். நான் போட ஆரம்பித்தேன், என் மனைவியும் கேட்குறாங்க, எனக்கு கூட தலைவலிக்குது கொடுங்கன்னு. அப்போது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, சகோதரிகளுக்கும் அந்த இருக்குது பிரச்சனை. தலைவலி, பிபி, சுகரு எல்லாம் வரும் போகும். அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நான் நடக்கிறதுல, பிரசங்க மன்றத்தில் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். எதற்கும் கவலைப்படவே கூடாது. கவலைப்படுகிறது தான் வியாதிகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது. என்ன நேரிட்டால் யோசித்து பாருங்க. நம்ம லைஃப் ஜஸ்ட் ஃப்ளாஷ்பேக். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய அவசரத்தினால, நம்ம கோபத்தினால, நம்முடைய விடாப்பிடியினால, அந்த பிடிவாதத்தினால இழந்திருக்கிறோம். இழந்திருக்கிறீர்கள் சொல்லல, இழந்திருக்கிறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அது ஆண்டவர் அடிச்சு திருத்தி சரிப்படுத்தி உலகத்தில் இருக்கிறப்ப தண்டிக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அது பதிலுக்கு இங்கே சரி பண்றார். வயசு ஆக 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 நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே வர்றார். அப்படியே கொண்டு போயிடுவார் பரலோகத்துக்கு. அதனால வாலிபர்கள் மட்டும் இல்லை, வயசானவங்க கூட முதல்ல நெடு முட்டி போடுங்க. வலிக்கிறப்ப நீங்கள் பழையபடி இவர் உக்காந்துக்கிறாரு இது மாதிரி நிலைமைக்கு வந்துடுங்க. அதான் எடுத்ததுமே உட்காந்துட்டா, ஜபம் செய்ய கடவோம் எடுத்ததுமே உட்காந்துட்டா எப்படி? நெடுமுட்டி போடுங்க, நல்லா வலிக்கிட்டோம், அப்புறம் நீங்கள் அவங்க நிலைமைக்கு வாங்க. அது கர்த்தர் பார்க்குறார். 3 மணி நேரம் நான் நெடுமுட்டில் பிஃபோர் மை மேரேஜ் 3 மணிக்கு மிட் நைட்டு நெடுமுட்டி போட்டால் 6 மணிக்கு தான் அந்த முழங்கால முடக்குவேன். டக்குன்னு சவுண்டெல்லாம் வரும் முட்டியில். ஆனால் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ எனக்கு அந்த வலி வர்ற வரைக்கும் நெடுமுட்டியில் இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன், சேரில் கூட உட்காந்துருவேன், இல்லை நிற்பேன், என் ப்ரேயர் ரூம்லேயே நடத்துக்கிட்டே கூட ஜெபம் பண்ணலாம் தனியாக. அப்படி 100கணக்கான மைல்கள் நடந்து நீங்கள் ஜெபிக்கலாம். முட்டி போட முடியாத. ஆனால் ஃபஸ்ட்டு முழங்கால் படியிட்டு, இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கு அடையாளம் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு சொல்லுங்கள், முழங்கால் படியிட்டு சொல்லுங்க. இன்னொரு முறை படியிட்டு. இன்னைக்கு ஆரம்பி. இது வரைக்கும் நான் நெடுமுட்டி போட்டது இல்லையான்றவங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வயிறு பலுவாக வர்ற அளவுக்கு சாப்பிடாம கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு நெடுமுட்டி போட்டு பாருங்க. ஒரு மார்க் மாதிரி உங்களுக்கே போட்டுங்க. 15 நிமிஷம் நீங்கள் நெடுமுட்டி போட்டு ஜெபிக்க முடிஞ்சுதா? உண்மையாகவே நீங்கள் பாஸ். யார் 60 வயசுக்கு மேலே ஆனவங்க. இப்போ ஆலிவர்களுக்கு கிடையாது. 1 மணி நேரம் நெடுமுட்டி போடுறீங்களா? உங்களை விட ஒரு ஜப வீரன் யாருமே கிடையாது உலகத்தில். கையை தட்டு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அரை மணி நேரம் போடுறீங்களா? பாஸ் மார்க். அரை மணி நேரம் வயசானவங்க அரை மணி நேரம் போட்டால் பாஸ் மார்க். 60 வயசுக்கு மேலே ஆனவங்க அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம். உங்கள் வயசில் பாதி 30 நிமிஷம். ஜஸ்ட் ட்ரை. ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ட்ரை பண்ணுங்க. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களுக்கு வளர வளர ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு இட்லி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 12 இட்லியை போட்டு சாப்பிட்றான்னு அவன் வந்து ஓடி போடுவான்.
ஒரு பாப்பா கிட்ட கேட்டேன், என்ன பாப்பா மெலிசா கெடுக்கிற, என்ன 3 இட்லியா நான் சாப்பிடுவியா இல்லையான்னா? 2 இட்லி சாப்பிட்ற அங்கிள். நீ எத்தனையாம் கிளாஸ் படிக்கிற? அவன் 9ஆம் கிளாஸ். 9 இட்லி சாப்பிட்ணுன்னு. அது யோசித்து, உங்களுக்கு என்ன இப்போ வயசு அங்கிள்? 67. 67 இட்லி சாப்பிட்றீங்களா கேட்டுச்சே. நான் நினச்சி கூட பார்க்கல. அதோடு நான் பேசாமட்டேன். அது நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நம்ம சொன்னேன். நம்மளுக்கு இப்படி சொல்லுது. இந்த காலத்து பசங்களை ஒன்றா சொல்ல முடியாது. நல்ல அறிவு ஞானம் எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு அம்மா தான் ஒரு 3 வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு, குளிப்பாட்டுறாங்க குழந்தைக்கு சோப் போட்டு. அது எடக பண்ணுது. சிறு பிள்ளைகள் அப்படி தானே பண்ணுவாங்க. பண்ணி 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 ஒழுங்காரு சோப் போட்டு தேய்க்குது அந்த அம்மா. அந்த பொண்ணு கம்முன்னு இருக்கணும்ல. நான் பண்ணின்னா அப்போ நீ அம்மா பண்ணி போ. அம்மா அதோட அந்த வார்த்தை சொல்லுமா? நான் பண்ணின்னா என்னை பெற்றெடுத்த நீ யாரு சொல்லுங்க. அம்மா பயப்படுறாங்க அம்மா பார்த்துட்டு. நல்ல பசங்க. அப்போ அம்மா பண்ணி அப்பா பண்ணின்ற பட்டத்தை வாங்காம, என் செல்லமே, என் பிரதமர் மந்திரி, வருங்கால முதலமைச்சர், என் தங்கமே, கோமேதகமே அப்படி சொல்லி பாராட்டுங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தை பிறந்தா எஸ் கமிங் பிரைம் மினிஸ்டர், தாசில்தார், கலெக்டர், சீஃப் மினிஸ்டர், வெரி நைஸ் பேபி, பாய், கேர்ள் அப்படி பாராட்டுறாங்க. அதான் நம்ம தமிழ்நாட்டில் அது போயிடுச்சு. எப்படி பாரு, ஒரு குழந்தைய வந்து பாராட்டுது ஒரு அம்மா. அவங்க அப்பனை மாதிரி திருட்டு மொழி முடிக்கிறான் பாரு. பிறந்த குழந்தைய அப்படி தானே சொல்லி பாராட்டினான். போமா வெளியா அப்படின்னு. என் குழந்தைய இல்லை, வேற ஒருத்தர் குழந்தைய அப்படி அவங்க சொன்னப்போ நான் துரத்தணும் வெளியே, மரியாதை போயிரு வெளியே. பேசுனா நல்லதா சொல்லி பேசு. குழந்தைங்களை இப்படி தான் சொல்லணுமா? பாராட்டி பேசு அப்படின்னு. உங்கள் குழந்தைகளை நீங்களே சபிக்க கூடாது. பாராட்டி பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் சபிச்சா உங்களுக்கு தானே பிரச்சனை. உங்கள் பர்ஸை தானே காலி ஆகும். நீங்கள் தானே செலவு பண்ணணும். யோசிக்கணும். நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த எண்ணத்தை விடுங்க. படி படி படின பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாதீங்க. காலையில் பைபிள் படித்தான்னு கேளுங்க, காலையில் ஜபம் பண்ணியான்னு கேளுங்க பிள்ளைகளை. உலக பிரகாரமான படிப்பில் படித்து டாக்டர் ஆகணும், மந்திரி ஆகணும். மந்திரி ஆகிறதுக்கு படிக்க தேவையில்ல, 4 பேர் அடிச்சா போதும் மந்திரி ஆகிடலாம். டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்புறம் வக்கீல் ஆகணும், அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறீங்களே படிக்க வச்சு. பைபிள் வாங்கி கொடுத்து பைபிளை படி, பரிசுத்தமாக வாழு, பரலோகத்துக்கு போய் சேருன்னு சொல்கிறீங்களா? பெற்றோரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பக்தியில் வளர்க்குறன்னா நீங்கள் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. பெற்றோர் சாட்சியாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா பக்தியாய் வாழ்கிறார்கள், எங்கள் அப்பா சாட்சியாக இருக்கிறார்கள், எங்கள் அப்பா அம்மா சிரிப்பார்கள், எங்களை சிரிக்க வைப்பார்கள், எங்கள் அப்பா அம்மா எங்களை ரொம்ப நேசிக்கிறார்கள், நெட்டு முட்டி போட்டு ஜெபிக்கிறார்கள், எங்கள் அப்பா அம்மா தான் எங்களுக்கு ஏசப்பா கொடுத்த கிருபை என்று சொல்லும் அளவுக்கு பெற்றோரே உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் முழங்காலிலே நிற்க வேண்டும். அப்போதான் அவங்க மேன்மையாக வளர்ப்பார் ஆண்டவர். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை பாருங்க, சம்பந்தமில்லாத ஆண்டவர் சொல்றார். நான் எங்க கையை வச்சா திருத்த முடியும்னு அவருக்கு தெரியும். செல்லம் கொஞ்சி ஓவரா செல்லம் கொடுத்து அடிக்காம கண்டிக்காம விட்டுட்டு நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டான். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை, எல்லாருமே சடுதியாய் மாண்டார். ஏலி சொல்லி கூட அவங்க கேட்கலாம், ஆரம்பத்துல இருந்து சொல்லி வளர்க்கணும். 5 விளையாதது 50 விளையாது. 5 வயது வரைக்கும் அடித்தது. பாஸ்ட் குச்சி வச்சுருக்கிறார். சர்ச்சில் யாரும் நடக்க போனால் சுரி, அதுக்கு தான் நினைக்கிறேன். இது தப்பு இல்லை, பைபிள் இருக்குதா? பிள்ளை ஆண்டானை பிறமினால் அடி. பாஸ்ட் உக்காந்து குச்சி காட்டினாவே போதும், அடி கூட தேவையில்லையா? இதில் அடிச்சா என்ன ஆகும்? 1 மாதம் ஞாபக சக்தி இருக்கும் இதில். எங்கள் அப்பாலாம் நல்லா அடித்து தான் வளர்த்தார். காலையில் 5 வசனம் ஒப்பிக்கலைன்னா டிஃபன் கிடையாது. வெளியே வீட்டுக்கு வெளியே முட்டி போட வச்சுட்டு போயிடுவார். அவர் வர்ற வரைக்கும் நாங்கள் நெடுமுட்டி தான் நிற்கணும்.
அம்மா சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அது பதிபக்தி, புருஷனு மேலே பக்தி. முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, அது தப்பு. வேணா அப்பா வரட்டும், நான் சிபாரிசு பண்ணுறேன். அவள் படிப்பறிவு இல்லாத அம்மா வந்த பிறகு சரி ஒப்பிச்சுட்டு போங்க. ஒப்பிச்சுட்டு பிறகு தான் டிஃபன். அம்மா பாருங்கள் எவ்வளோ கண்டிப்பு. அது இப்போ எங்களுக்கு அப்பா அம்மா வெரி நைஸ், வெரி குட் நாங்கள் சொல்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரை கசப்பாக நினைக்கக்கூடாது. படிக்க வைக்கிறாங்கன்னா உங்கள் நன்மைக்காக தான். சரி, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேன்மையின் தன்மை, மேன்மை, அதைத்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இனி வரும் நாட்களில் இங்கே எத்தனை நாள் சந்தர்ப்பம் கர்த்தர் போதகர் மூலமாக கொடுத்துருக்கிறோம். நம்ம இதை கண்டினியூ நீண்ட ஒரு செய்தியாக கொண்டு போகலாம். பார்த்து இதுவரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. மனித மேன்மையை நம்பாதே, மனிதனை பாராட்ட விரும்பாதே, உற்சாகப்படுத்து, கனம் பண்ணு. ஆண்டவரை மேன்மைப்படுத்து, ஆண்டவரை துதி. கர்த்தருடைய ஸ்தானத்திலே மனிதர்களை வைக்காதே. மரியம்மா போட்ட கூட ஊதுவத்தி மெழுகுவத்தி கொளுத்தி அதுக்கு முன்னாடி நின்று கும்பிட்டுறாத. மரியம்மால மதிக்கலாம். இயேசுவை பெற்றெடுத்த தாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உலக ரட்சகர் அவங்க அல்ல. இயேசுநாதருடைய பரிசுத்தாவி மகனேன்னு இல்லை. அப்பா ஆண்டவரே இயேசு எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் மாடியில் மற்றவர்களோடு சீடர்களோடு மரியம்மாவும் பரிசுத்தாவிக்காக காத்திருந்து ஜெபித்தார்கள் என்பதை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு அற்புதம் செய்கிற சக்தியோ ரட்சிக்கிற சக்தியோ கிடையாது. உலக ரட்சகர் இயேசுவை பெற்றதினால் நாம் மதிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவர்கள், நீதிமான்கள் பட்டியலில் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் துதிக்கு அல்ல, அவர்கள் கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு அல்ல. துதிக்கு பாத்திரர் யார்? துதித்து பாடிட பாத்திரமே. பாருமா, யார் அது? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். இதை மறக்கவே கூடாது. உயர்த்தி பேசுங்க. இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுங்க. உயிரே போனாலும் இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி பேசுங்க. 111 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, டைட்டானிக். சினிமா இல்லை, கேள்விப்பட்ட சினிமா வந்திருக்குதா எனக்கு தெரியாது. உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு பெரிய கம்பீர லக்ஸூரியஸ் ஷிப். தேவனால் கூட இந்த கப்பலை அழிக்க முடியாதுன்னு உள்ள நுழைஞ்சா வாசகம். எங்கப்பா, God never sink this boat, sink this ship. ஆண்டவரே இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. வாசகம். கிறிஸ்துவ பண்ண கூத்து பாருங்க. முதல் பயணத்திலேயே உடைந்து சிதறியது. 90% மரித்தார்கள். ஒரு போதகர், எப்பா வாலிபனே, நான் மரிக்க போறேன், நீ ஒருவேளை பிழைத்து கொண்டால் இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இப்போ ஏற்றுக்கொள். அவர் கேட்கிறாரு, பலமல கை வச்சு அந்த வெள்ளத்துல கடல்ல, ஏசப்பா நம்ம ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ரட்சியம் எல்லாம் கேட்டான் அந்த வாலிபன். போதகர் போயிட்டார், அவன் காப்பாற்றப்பட்டான். டேஷ் 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 சில ஆண்டுகள் கடந்தது. பண்டிதர் பில்லி கிரஹாம் மீட்டிங் அமெரிக்காவில் ஒரு இடத்துல நடக்குது. இந்த வாலிபன் போறான். அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவங்கிட்ட எல்லாம் கேட்குறான், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, டைட்டானிக் கப்பலில் நான் காப்பாற்றப்பட்டவன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, ஏசப்பா பற்றி நான் பேச. படா அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க பொறுத்து பார்த்தான், துடிக்குது இவனுக்கு. பில்லி கிரஹாம் வந்து நின்னார் பாருங்க, காலில் வந்து விட்டான். ப்ளீஸ் கிவ் மீ 5 minutes, ஐ சேவ்டு ஃப்ரம் த டைட்டானிக் ஆக்சிடென்ட். ஐ சி, ஓகே கொடுத்துட்டாரு. பண்டிதர் பில்லி கிரஹாம் மைக்கை கொடுத்துட்டாரு அந்த வாலிபன் கிட்ட. 5 நிமிஷம் டைம் கொடுங்க, பிச்சை மாதிரி கேட்டான், கொடுத்துட்டாரு. அவன் சொன்ன சாட்சியிலேயே ஏராளம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கை தட்டுங்க எல்லாரும். அத்தனை பேர் செத்தார்கள். இயேசு என்னை காப்பாற்றினார். ஒரு போதகர் எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு அங்கேயே மரித்தார். அவர் விட்டுட்டு போற பணியை, சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய போறேன். பில்லி கிரஹாம் ஆச்சரியப்பட்டார், தட்டி கொடுத்தார், பாராட்டினார். அப்படி ஏதாவது கர்த்தருக்காக செய்யுங்க. அதுக்காக
பைபிள் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து தான் செய்யணும். காலம் கடைசி ஆகிவிட்டது. பார்க்குறீங்களா? போன வாரம் கேள்விப்பட்டீங்களா? நினச்சி பார்த்தோமா அலகாபாத் டு லண்டன் 241 பேர் ஒரே நொடியில் கருகினார்கள். ஒரு குடும்பம், அப்பா அம்மா 3 பசங்க. அதுதான் எங்கள் இருதயத்தை பாதித்தது. அந்த பிள்ளைகளுடைய கனவு என்ன? அப்பா நம்மளை ஃப்ளைட்டில் கூட்டிக்கிட்டு போகிறார், அங்கே படிக்க வைக்க போகிறார். மனைவியுடைய கனவு என்ன? நம்ம அத்தான் அங்கே வேலை வாங்கிட்டாரு, குடும்பமாக நம்ம அங்கே இருக்க போகிறோம். டாக்டர் அவர், பாடா நிம்மதியாக போய் அங்கே செட்டில் ஆக போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தார். குப்பைகளாக கிடக்கிறது பணம், டாலர், நகை, நெட்டு எல்லாம் இப்போ கூட தோண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது. சகோதரா சகோதரி, இருக்கிறத கர்த்தருக்காக கொடு. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா மற்றவங்க என்ன வேணா போட்டோம் யூடியூப்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன பாடம்? சுயநலவாதியா இருக்கக்கூடாது. Do not live like a selfish giant. வேண்டாம், இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துரு, அப்பப்போ கொடுத்துக்கிட்டே ஏழையோரு கொடு. உன்னை அர்ப்பணி, கர்த்தர்கிட்ட அர்ப்பணி. நாளைக்கு நமக்கு அது என்ன சம்பவிக்குமோ தெரியாது. எந்த விதத்தில் மரணம் வந்தாலும், தற்கொலை தவிர எந்த விதத்தை மரணம் வந்தாலும் ஏசப்பா கிட்ட நம்ம இருப்போன்ற ஒரு நம்பிக்கையோட வாழணும். ஒன்று என்னுடைய மரணம் அல்லது இயேசுவின் வருகை. இந்த ரெண்டில் எது முந்திக் கொள்ளுமோ தெரியாது. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு களியாட்டு, ஏதோ ஒரு நேரத்தை வீணாக்குகிறது இருக்குமானால் அது தடையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கே ஒப்பு கொடுத்து அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எத்தனை டவுட், தடை. இன்னைக்கு மரித்தா நான் போவேன்னா பரலோகத்துக்கு முடியல, ஆம் என்று சொல்ல முடியல. இன்றைக்கு அதை சரிப்படுத்தும். அதை ஒரு பொருத்தனையா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஜெபம் பண்ணலாமா? போதவர் கொடுத்த நேரம் முடிந்து 5 நிமிடங்கள் அதிகமாகி விட்டது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். தொடர்கிறது அடுத்த கூட்டத்தில். நெடுமுட்டி போட ஆசையாக இருந்தால் இப்போ போட்டுருங்க. அப்படியே பட்டவங்களை ஒரு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன். தேவ மனிதனாக வந்து இங்கே நின்று பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரசங்கத்தில். ஜஸ்ட் ட்ரை kneel down, straight kneel down, just try straight kneel down. If not possible you can sit or stand. முதல் சலுகை, முதல் ஆப்ஷன் kneel down, straight kneel down. இரண்டாவது, அது முடியலையா நின்று கொள்ளுங்கள். அது கூட முடியலையா நீங்க சேர்ல உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்றவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்லா சத்தமா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐஷி ரிகா பனபா உபர துரிகி இதரக பலபர காந்தரபியா. நல்லா வாய் திறந்து பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. Praise your God, praise your God. Open your mouth, open your, don't be a silent man. வாயத்தாரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Jesus. நல்ல உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. நல்ல பொருத்தனைகளை ஆவியில எடுங்க, நல்ல பொருத்தனைகளை ஆவியில எடுங்க. அப்பா அப்பா, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நெடுமுட்டி போட்டு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஓ, முழங்கால் வலிக்கும் வரைக்கும் நான் ஜெபத்திலே தரித்திருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஓ ஜீசஸ். Oh, hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடும் எங்கள் அனைவரோடும் பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்று தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சுபிட்சமாய் வாழ்வார்களாக. தேவ நாம மகிமைக்காக உம்மை மேன்மைப்படுத்தும் ஆத்துமாக்களாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இந்த நாள் முதல் காணப்பட கிருபை செய்வீராக.
நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்ற உறுதியோடு பொருத்தனையோடு செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தேவ நாமம் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதி. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென்.